ஹாய், ஐ எம் விபிஏ 15595. உங்ககிட்ட என்னை பற்றி ஷேர் பண்ண போகிறேன்னா, என்னால் எப்படி பைலட் ஆக முடிஞ்சதுன்னு, என் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எப்படி எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. மெயினாக நான் என்னோடய கிராஜுவேஷன் முடித்தேன் இந்த இயரில் தான். அப்புறம் நான் ரொம்ப கொஸ்டின்ஸ் என் மைண்டில் ஓடிட்டே இருந்தது. என்ன பண்ணால் உன்னால் லைஃப்பில் செட்டில் ஆக முடியும்னு. என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்டு பார்த்தா அவங்க ஸோ மெனி ஐடியாஸ் கொடுத்தாங்க. ஆனால் நிறைய லைக் ஐடி ஜாப்ஸ் அண்டு போலீஸ் அண்ட் கஸ்டம்ஸ் அந்த மாதிரி நிறைய ஐடியா கொடுத்தாங்க. எனக்கு என்ன பெனிஃபிட்னா, நான் என்சிசியும் முடிச்சிருக்கேன். அதனால என்ன நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, ஆர்மியில் போய் ட்ரை பண்ணு, இல்லை நேவியில் போய் ட்ரை பண்ணுன்னாங்க. அது எனக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும்னு. ஆனால் எனக்கு அதிலெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டே இல்லை. என் எய்ம் என்னன்னா, நான் பைலட் ஆகணும். அது எப்படின்னா அச்சீவ் பண்ணணுன்றது தான். நான் சின்ன வயசில் எல்லாருக்கிட்டையும் சொல்லுவேன், நான் ஃப்ளைட்டில் பறப்பேன்னு. ஆனால் அவங்க கேட்டாங்க பேசஞ்சரா, இல்லை நான் பைலட்டாக தான் போவேன்னு. அவங்க எல்லாரும் சிரித்தாங்க. நீ பறப்ப, ஆனால் உன் ட்ரீமில் மட்டும் தான் பறப்ப, ரியல் லைஃப்பில் பறக்க மாட்டேன்ட்டாங்க. அது எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஷேமாக இருந்தது. அதை நான் ப்ரூவ் பண்ணுறதுக்காக கஷ்டப்பட்டு எப்படின்னா ஒரு ஃபீல்டில் போயிட்டு அதை அச்சீவ் பண்ணணும்னு முடிவு பண்ணேன். நான் 12th சயின்ஸ் எடுக்கலை, எனக்கு காமர்ஸ் தான் கொடுத்தாங்க. அது எனக்கு பெரிய ட்ராபேக்காக இருந்தது. காலேஜ் ஸ்டைல்லையும் பார்த்தீங்கன்னா என்னால் ரொம்ப முடியாமல் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் தான் எடுத்து படித்தேனே. அப்புறமா மறுபடியும் நிறைய ஃபீல்டில் தேடி பார்த்தேன். எப்படின்னா ஒரு சான்ஸ் எல்லா அகாடமிலையும் ஏரோநாட்டிக்கல் காலேஜ்லையும் போய் தேடி பார்த்தேன். இந்த மாதிரி ஒரு பிகாம் முடித்த ஸ்டூடெண்ட் எப்படின்னா பைலட் ஆக முடியுமா இல்லை முடியாதானே. அவங்க சொன்ன எல்லா ரீசனும் முடியாதுன்னு தான். ஏன்னு கேட்டேன், ஏன்னா அவங்க சயின்ஸ் இல்லை மேக்ஸ் தான் கேட்டாங்க. பேசிக்கலி இது இருந்தால் தான் உன்னால் எலிஜிபிளே ஆக முடியும் பைலட்டுக்குன்னு. ஆனால் அது என்கிட்ட இல்லை. நான் ஃபஸ்ட்டு அது முடிக்கவே இல்லை, சயின்ஸ் அண்ட் மேக்ஸ். அது எனக்கு ரொம்ப பெரிய ட்ராபேக்காக இருந்தது. நான் நிறைய வழியில் தேடி பார்த்தேன், எதுனா ஒரு வழியில் பைலட் ஆக முடியுமா முடியாதான்னு. அந்த நேரத்தில் நான் என் ஜேர்னியை ஸ்டாப் பண்ணிட்டேன். பைலட் ஆக வேணாம், விட்டுடலான்னு. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன நினைப்பாங்க நான் ரொம்ப யோசிச்சு பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் என் ஃப்ரெண்ட்ஸ் என்னை ரொம்ப மோட்டிவேட் பண்ணாங்க. நீ போகிற பாதை கரெக்டான பாதையாக தான் இருக்கும், அதை நீ விட்டுறாத, இன்னும் ட்ரை பண்ணு. அது இன்னைக்குலன்னா ஒரு நாள் உனக்கு டெஃபினட்டாக கிடைக்கும்னு. என் சொந்தக்காரங்களாம் ரொம்ப என்னை மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. நீ உன்னோட லைஃப் டைமை நீ விட்டுறாத, எதனா ஒரு வழியில் அச்சீவ் பண்ணு. 25 இயர்ஸ்க்குள்ளே எதனா ஒரு நல்ல ஜாபில் வெல் செட்டில் ஆகிற மாதிரி பண்ணினாங்க. நானும் ட்ரை பண்ணி பார்த்தது எனக்கு கிடைக்கவே இல்லை. நான் ஒரு நாள் சும்மா இருக்கும்போது இன்ஸ்டாகிராம் ரீல்ஸை ஸ்க்ரால் பண்ணி பார்த்துட்டே இருக்கும்போது கேப்டன் எபினேசர் சார் ஸ்பீச்சை பார்த்தேன். அதில் ரொம்ப மோட்டிவேட் ஆனேன் நான். அது எப்படின்னா என்னோடய லைஃபு திருப்பி போட்ட மாதிரி இருந்தது. இந்த சான்ஸ் எனக்கு கிடைச்சிடுச்சு, இப்போ நான் ப்ரூவ் பண்ணி காட்டலாம் என் பைலட்னு. ஆனால் நான் நம்பவே இல்லை. அதை பற்றி நான் ஷேர் பண்ணும்போது என் ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட சொன்னேன், அதெல்லாம் ஃபேக்காக தான் இருக்கும், சார் போய் சொல்கிறாரு. இப்போது இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாம் காசை வாங்கிட்டு ஏமாத்த தான் பார்ப்பாங்க. சரி, நான் எதுக்கும் என் பேரண்ட்டு கேட்டு பார்த்தேன். அவங்க இல்லை வேணாம், இதில் போவாத, வேறு எதுனா ட்ரை பண்ணி பாருன்னாங்க. இல்லை, எனக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் இது மட்டும்தான். நான் முடித்த டிகிரி எஜுகேஷனுக்கு இது ஒரே வழி மட்டும் தான் இருக்குன்னு. சரி நீ போய் பாரு, ஆனால் நாங்கள் வர மாட்டோம் நாங்கள். சரி, நான் போய் கேட்டேன் சாரை. ஃபஸ்ட்டு மீட் பண்ணேன். அது எப்படி சார் நீங்கள் 12th முடிச்சதுக்கப்புறமும் எனி டிகிரி வாங்கினதுக்கப்புறம் எப்படி நீங்கள் பைலட் ஆக்குவீங்கன்னு, இதுதான் ஃபஸ்ட்டு கொஸ்டினாக இருந்தது. அதுவும் ஷார்ட் பீரியட்லேயே. நான் கேட்டேன் எல்லா காலேஜ்லேயும் அகாடமிலையும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன கேட்டாங்கன்னா சயின்ஸ் ஆர் மேக்ஸ் தான் கேட்டாங்க. ஆனால் சார் சொன்னார், இல்லை 12th அண்ட் எனி டிகிரி முடித்தாலே பைலட் ஆகலான்னு. எனக்கு பெரிய கன்ஃபியூஸ்டாக இருந்தது. சார் எனக்கு அப்புறம் டீப்லி கிளியர் பண்ணார், அது என்னென்ன ப்ராசஸ் எப்படின்னு, அண்ட் லோன் ப்ராசஸ் அண்ட் விசா ப்ராசஸ் அண்ட் அப்ராட் பார்ட் டைம் ஜாப்ஸ், இது எல்லாமே எனக்கு கரெக்டாக வாங்கி கொடுத்தாரு. And mainly admin group is most supported for me in my life. I don't miss it. Now I miss it for Fantastic Pilot Academy. I am going for abroad. And thank you for